முடியல. செகண்ட் ப்ரோமோ இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நம்ப முடியல. அதே மாதிரி ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் இந்த அளவுக்கு சண்டை முட்டும்னு எதிர்பார்க்கல. உங்க அப்பா விடாடி இது அப்படின்ற கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சண்டை அங்கே அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட லிட்டரலாக அடிச்சுக்கிட்டாங்க. ஜாக்லினும் தர்ஷிகாவும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே சௌந்தர்யாவும் தர்ஷிகாவும் தான் அடிச்சுக்கிட்டாங்க. சௌந்தர்யா பற்றி தெரியல, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா, நம்ம பர்ஃபார்மன்ஸை போட முடியாதா, யாரையாவது பார்த்தீங்கன்னா கலாய்க்க முடியாதா, மார்க் பண்ண முடியாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா தான் அதை வந்து ஃப்ரெண்டு கோசம் போகிற மாதிரி அவங்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டு கோசம் பண்ணுற மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் சௌந்தர்யா பண்ணும்போது இது ஃப்ரெண்டு கோசம் பண்ணுற மாதிரியே இல்லை. அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும் அப்படின்றதுக்கோசம் சௌந்தர்யா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது என்னோட கருத்து. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா போடுற ஒவ்வொரு சண்டையும் ஆர்டிஃபிஷியலாக இருக்குங்க. அதாவது நான் இங்கே இருக்கேன், நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கு. அவங்க அப்பா வீடா அப்படின்னு கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா பொங்குறாங்க. அந்த பக்கம் தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தான் அப்பா இல்லை என்ன, உடனே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சிம்பத்தி கார்டாக எடுத்துப்பாங்க. கம்பல்சரி சொல்கிறேன். இதுக்கப்புறம் போய் ஒரு ½ அன் அவர் அழுவாங்க. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாலாவே அப்படின்ற மாதிரி கம்பல்சரி அழுவாங்க. ஜாக்லினோட அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எனிவேஸ் இந்த சண்டைக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. என்னன்னா தர்ஷிகா சொல்றாங்கல்ல, டெவிலா இருந்தால் டெவிலா மட்டும் இரு, நல்லவ மாதிரி நடிக்காது அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாக்கும் அன்ஷிதாக்கும் நடுவில் ஒரு சண்டை வருது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து அன்ஷிதாக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்களோ, அதாவது தர்ஷிகா நீ பண்ணுறது தப்பு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த சண்டை முட்டுற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீ நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி வார்த்தை வரும்போது தான் நீ டெவிலா இரு, ஏன் ஏஞ்சல் மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்வியே வரும். ஸோ அதனால இந்த மாதிரி அவங்க சொன்னதுனால இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை முட்டும் போது சீப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தர்ஷிகா உடனே பிடிச்சிக்கிட்டு எகிர ஆரம்பிச்சிடறாங்க. அது எப்படி சீப்போன் பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் இன்னொரு வார்த்தையும் விடுறாங்க. அது என்ன வார்த்தைன்னு ஆக்சுவலாக கெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வார்த்தையை ஒழுங்காக பேச மாற்றி இந்த மாதிரி தப்பாக பேசாத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கொந்தளிக்கிறாங்க. இவங்க கொந்தளிக்க பார்த்தீங்கன்னா இது நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஜாக்லின் சொன்னேன். நீ வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு இருக்கிறதுக்கு இதை உங்க ஒப்பம் விடா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அந்த பக்கம் கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் சௌந்தர்யா ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சௌந்தர்யா ரைஸ் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க, ஒரு அடிச்சு தள்ளியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி விடுறாங்க. ரெண்டு பேருக்கு அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் தர்ஷிகாவும் விட்டுருந்தா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க போல. ஆல்மோஸ்ட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா போயிட்டு ஒரு பஞ்சு ஒன்று வச்சிட்டாங்க. பஞ்சு இல்லை, தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கைகலப்பு பயங்கரமாக தான் ஆயிருக்கும் போல. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நாறுது. எனக்கு என்னன்னா சௌந்தர்யா எங்கெங்கெல்லாம் அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்க கொஞ்சம் ஏதாவது சொல்றது சின்னதாக ஒரு பிரச்சனைனா கூட அதை பெருசு பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு சண்டை, இவங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தையில முடிஞ்சிருக்கும். நடுவில் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகி பயங்கரமாக கத்துறாங்க. கத்தனோன்னு என்ன ஆகுது, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகி தான் ஒவ்வொரு சண்டையுமே எனக்கு தெரிஞ்சு பெருசாகுது. நேற்று மஞ்சரி, ஜாக்லின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இவங்க 3 பேருக்கு ஒரு சண்டை நடந்ததில்ல. அந்த சண்டையை கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஜாக்லின் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ரிப்ளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும் போது நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கத்தனோன்னு ஆப்போசிட்டில் இருக்க மஞ்சரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, டிக்கர் ஆகிறாங்க. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையுமே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை நடந்ததில்ல. அங்கேயும் இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலாக ஜாக்லினும் ராணுவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் ஆஷா தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்குமெண்ட். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரைஸ் ஆகிடுவாங்க. சௌந்தர்யா ரைஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் இன்னும் ஹீட் அப் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. இவங்க அதாவது ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வைப்பாங்க, சௌந்தர்யா வந்து அதுக்கு கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போட்டு விட்டுருவாங்க. இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபார்மேட்டாக பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனையை நான் அதை பெருசு பண்ணுறேன், அந்த பிரச்சனையை நமக்கு சாதகமாக மாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக பண்ணுறாங்க. அதுவும் தர்ஷிகா அந்த வார்த்தையை விட்டுட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சும்மா விட மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச பாயிண்ட் இந்த வாரத்துக்கான என்னோட பாயிண்ட் வந்து இதுதான்மா, உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி கேட்டல, அப்பா இல்லைன்றதுனால என்னோட பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி ஒன்று போடுவாங்க பாருங்க. சத்தியமா அந்த சிம்பத்தி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதுல என்னன்னா வேற யாராவது பேசி இருந்தா வச்சுக்கோங்களேன் ஜாக்லின் இன்னும் பாயிண்ட் பயங்கரமா இருக்கும். அந்த பக்கம் தர்ஷிகா ஒரு பாயிண்ட் போட்டாங்க பாருங்க, எனக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னும் போது ஒருவேளை ரெண்டும் டேலி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின் என்ன ஃபீல் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டை இப்படி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா கோவா கேங்க்கும் அந்த பக்கம் தர்ஷிகா கேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வார் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்பா அருண் இருக்காருல்ல, டப்பா அருண் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கேங் அதாவது விஷால் கேங்லேருந்து பிரிஞ்சு கோவா கேங்ல சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு தேடிட்டு இருந்தார். நேற்று எபிசோட்லேயே பார்த்தோம். ஸோ இன்னைக்கான எபிசோட அவரோட நிலைப்பாடு என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விஷால் வந்து நேற்றே கெஸ் பண்ணிட்டாப்ல இந்த மாதிரி அவன் பாரு அங்கே கோவா கேங் கூட சில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேருந்து பிரிஞ்சு இப்போ இங்கே போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி இப்போ 2 கேங்க்கும் இன்னும் சண்டை முட்டும் போது இப்போ அருண் வந்து இந்த கேங்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை இந்த கேங்க்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்றதான் கேள்விக்குரிய. டப்பா அருண் எந்த பக்கம் போய் டப்பா அடிக்க போறாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா 2 கேங்குக்குள்ள ஆல்ரெடி சண்டை முட்டு போகுதுன்னு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் தர்ஷிகாக்கும், ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் தான் முட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் முட்டும் போது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லவர் தர்ஷிகாக்காக சப்போர்ட் பண்ணி இந்த கேங்கு பக்கம்
நிற்பாரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்பா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேங்கில் சேர்றாருல, ஸோ இவருக்கோசம் சப்போர்ட் பண்ணி நிற்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சண்டை சரமாரியான சண்டை வந்து ஆரம்பிச்சிருக்கு. எபிசோடு எங்கேஜிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஓவரால் சண்டையை பார்க்கும்போது இதில் வந்து பெரிய மிஸ்டேக் யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய மிஸ்டேக் யார் மேலே நான் சொல்லுவேன்னா சௌந்தர்யா மேலே தான். ஏன்னா சௌந்தர்யா பண்ணுறது தான் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப தப்பாக தெரியுது. அது வந்து நேச்சுரலாகவே இல்லை, ஆர்டிஃபிஷியலாக தெரியுது அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் இந்த மாதிரி ஜாக்லின் அவங்க அப்பா பற்றி பேசணும்னு சௌந்தர்யா எகிரிடுச்சு அப்படின்ற மாதிரி. இல்லை, சௌந்தர்யா எகிர்னது எங்கன்னா ஜாக்லினும் தர்ஷிகாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரோமோவில் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து சண்டை அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீட்டப் ஆகி தான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை விடுவாங்க உங்கள் அப்பா வீடா அப்படின்ற மாதிரி. அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடியே சௌந்தர்யா எதுக்கு ரைஸ் ஆகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுனால ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் ஒரு டீமாக அணுகுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து பாதிக்கப்படுறான். இப்போ தர்ஷிகாவது பரவாயில்ல, ஒரு கேங்குன்னு ஒன்று இருக்குது, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். இப்போ சாச்சனா ஆகட்டும், இல்லை மஞ்சரி ஆகட்டும், ஸோ இவங்க ஆனந்தி ஆகட்டும், இவங்களாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் இண்டிவிஜுவல் மீன்ஸ் அவங்களுக்கு டீம்னு ஒன்று பெருசாக அந்தளவுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு சப்போர்ட்டே இருக்க மாட்டுது. ஸோ இந்த பக்கம் கேங்காக இருந்து ஒருத்தவங்களை அடிக்கும் போது அங்கே அடி வாங்கிட்டு தான் உட்காரணும், வேறு வழியே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் சௌந்தர்யா, அதாவது புள்ளி கேங் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஏன் புள்ளி கேங்ன்றனா நேற்றுலேருந்து கோவா கேங் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி கேங் அப்படின்றது பெயர் மாற்றம் நடந்து விட்டது. ஸோ இதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி கேங் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலைங்க. ட்விட்டரில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, கோவா கேங் இல்லைடா அது புள்ளி கேங் தான்டா அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படிப்பட்ட ஷோவா இந்த வீக் ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம். பை பை.